வந்து HRDCக்கு சொந்தமானது யார் உங்களுக்கு சொன்னாங்க? சம்பந்தமான கடிதம் இருங்க, நான் சொல்றேன். ஒரு கேள்வி கேட்டேன், கேள்வி கூட்டம் நடத்துவதற்கான அதெல்லாம் எனக்கு விட்டுருங்க, நான் சொல்லியாச்சு. அதுக்கு மேலே கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க இந்த கேள்வி எது கேட்குறீங்க? கொடுக்க வேண்டிய உங்களுக்கு வந்து உங்க பேர்ல ஒரு குற்றச்சாட்டு தான், உங்களுக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். இடம் வந்து HRDCக்கு சொந்தமானது யார் உங்களுக்கு சொன்னாங்க? இருங்க சார், அது சம்பந்தமான கடிதம் இருங்க, நான் சொல்றேன். ஒரு கேள்வி கேட்டேன், கேள்வி கேட்டேன். உங்க இஷ்டத்துக்கு கேட்கக்கூடாதுங்க, ஒருத்தர் கேளுங்க. HRDC பொறுத்தவரையிலும் கடிதங்கள் கொடுப்பது அந்த துறையை சார்ந்திருக்கிற ஆணையத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே கொடுக்கப்படவில்லை. முதலில் தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த இடத்துல லிட்டிகேஷன் இருக்கிறோ அந்த இடத்துக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். அதை விட்டு காவல்துறைக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஒரு ஜம்ப் மேலே போயிட்டாங்க. ஏதோ உங்களுக்கான பத்திரிகை ஒரு செய்திகள் வேண்டும் என்பதற்காக தெளிவாக அந்த கோயில் அறங்காவலன் மூலமாக இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் HRDC வருகிற போது முழுமையாக இந்த கோயிலுக்கு சொந்தமாக இந்த இடம் இருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் நீங்கள் வந்து தாவிகா அதிமுகவாக மாறும் அப்படின்னு சொல்லி சரி, தாவிகா வந்து அப்படி சொல்லவே இல்லை. நான் எங்கே சொன்னேன்? நீங்களா ஒரு கருத்து கேட்கக்கூடாது. நான் சொன்ன கருத்து என்ன, தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் இணைகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எந்த கட்சி வேணாலும் அப்படிதான் சொன்ன தவிர அதிமுக மாறும்ல எங்க சொன்ன? நீங்களே எடுத்துட்டு அவர் கருத்து கேட்டாங்க, என்னதான் போய் சொல்லி கூட்டம் நடத்துவதற்கான அதெல்லாம் எனக்கு விட்டுருங்க, நான் சொல்லியாச்சு. அதுக்கு மேலே கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க இந்த கேள்வி எது கேட்குறீங்க? நான் என்னங்க நீங்க இது என்ன கேட்குறீங்க? நான் தான் சொல்லியாச்சு தெளிவா சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்க இல்லையா? அதனால தெளிவாக புரியுது. நீங்கள் எந்த பத்திரிக்கை? கேட்ட கேள்வி விளக்கம் கேட்டீங்களா இல்லையா? நீங்கள் தெளிவாக சொன்னேன். கொடுக்க வேண்டிய உங்களுக்கு வந்து உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு தான், உங்களுக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். உங்களுக்கு கொடுக்கல. அப்போ கூட்டம் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. தடையும் இல்லை. கூட்டம் நடத்துவதில் எந்த விதமான தடைகளும் இல்லை. திமுக இருக்கும்போது நீங்க உங்களை நீக்கினதுக்கு அப்புறம் நீங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு அனுப்புறீங்க, விசாரணை மீண்டும் தொடங்கணும், யார் போய் செல்லாது. இப்ப அந்த வழக்கு என்ன பண்ண போறீங்க? வழக்கு வந்து பெண்டிங் இருக்குங்க. அது தனி செப்பரேட். அது புரியுதுங்களா? அதுக்கு இதுக்கு இணைக்கூடாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்திலே சேர்ந்தாச்சு. புரியுதுங்களா? என்னை உறுப்பினரை நீக்குவதற்கு 22 இருந்திருக்கிற தலைவர் காலத்தில் இருக்கிற அது வந்து உயர்மட்ட குழு வரையிலும் நான் இருக்கிறேன். என்னை வந்து புதிதாக வந்தவர்கள் நீக்க இயலாது. அதுதான் அந்த ரீசன் கொடுத்துருக்காங்க. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்தை சேர்ந்துட்டேன். கடுமையாக உழைக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. என்னை வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். என்னை அரவணைத்து செல்கிற ஒரு இயக்கத்தில் இணைவதில் தவறே கிடையாது. சார், பாமக இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டம் அழைப்புதல் கொடுத்துருந்தேன். பாமக இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டம் தலைமை முடிஞ்சு கடிதத்தை வாங்கிட்டான். தலைவர் தான் முடிவு.